கடைசி வரை அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு குறைந்தபட்சமான ஒரு சுயமரியாதைங்கிறதே என்னன்னாங்க அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுல தான் இருக்கு. சோ அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை பேசுவதற்கான ஒரு இடத்தில் கூட இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்கோர்ஸ் திருமா மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. அவுட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் நான் அதை சொல்றேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை முழங்கியவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பட்டியல் சமூக மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை கேட்பதற்கான ஒரு இடத்தில் இல்லைங்கிற. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில நான் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். நீங்க எப்படி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதி கிடையாது இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதி போல நீங்க பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தாங்க அங்க கொஞ்சமா அந்த வைராகியத்தோடு பேசியிருக்கிறது யாருன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொன்ன எண்ணிக்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க அடுத்த முறை பேசுறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க மட்டும்தான் போயிட்டு கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. முதல் நாள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க. என்னாச்சு, வெளியில வந்துட்டு அவங்களுடைய மூத்த தலைவர் காதர் மைதீன் அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவருடைய வயது மூப்பு காரணமாக தான் நடந்தது. ஓகே, நகைச்சுவைக்காக சொல்ல. ஆனால் உள்ளா எப்படிப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏற்கனவே கொடுத்த தொகுதிகளை விட குறைவாக கொடுப்போம், உங்களை போல மற்றவர்களுக்கும் குறைக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லும் பொழுது ஒரு மூத்த அரசியல் தலைவர் அந்த பிரஷர் கூட அவர் மயக்கம் போடுறதுக்கு காரணமா இருக்கலாம். முதல் நாளே அமோகமா தொடங்கியிருக்காங்க. எந்த கூட்டணியிலாவது முதல் நாள் கூட்டணிக்கு முதல் கட்சியை அழைக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் வெளியில வந்து மயக்கம் போட்டு விழுந்து பாத்திருக்கீங்களா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல? அதனால சகுனம் சிறப்பாக இருக்கிறது. இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சந்திக்கும்ங்கிறதுக்கான முதல் அறிகுறி அன்னைக்கே தென்பட்டுருச்சு.